தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய சம்பவம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரணம். காவல் நிலைய கஸ்டடி மரணம்தான் என சிபிஐ விளக்கம் அளிச்சிருக்கு. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரணம் தொடர்பான வழக்கில் காவலர்கள் ஜாமீன் வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வந்திருக்கு. இதில் சிபிஐ தாக்கல் செய்த பதில் மனுவில் அஜித்குமார் மீது நிகிதா அளித்த புகாரில் உண்மை இல்லை, முன்விரோதம் இல்லை, டிஎஸ்பி கூறியதால் விசாரணை செய்யப்பட்டது என்று கூறப்பட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கை விசாரிக்கும் ஹைகோர்ட் கிளை நீதிபதி ஸ்ரீமதி மனது பதறுகிறது என்று கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளாங்க. விசாரணையின் போது ஒன்றும் இல்லாத விஷயத்திற்கு அடித்து கொலை செய்து விட்டார்கள், புகார் அளித்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே என கேள்வி எழுப்பிய நீதிபதி, யாராக இருந்தாலும் சிறையிலேயே இருக்கட்டும், மனசு பதறுகிறது என வருத்தம் தெரிவித்து காவல்துறையினருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என கூறி வழக்கை பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு ஒத்திவைச்சிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமாரை கடந்த 2025 ஜூன் 27ஆம் தேதி நகை காணாமல் போனது தொடர்பாக தனிப்படை காவலர்கள் விசாரித்திருக்காங்க. அதில் ஜூன் 28ஆம் தேதி அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த கொலை வழக்கில் 5 தனிப்படை காவலர்களான கண்ணன், ராஜா, ஆனந்த் பாபு, சங்கர மணிகண்டன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இதனிடையே அஜித்குமார் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கு. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையிலும் இருக்காங்க. ஸோ அந்த தகவலை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.